எல்லோருக்கும் வணக்கம். எஸ்ஐக்கான இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக அந்த வீடியோவில் வந்து அதை தான் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு 5 பேரோட இது எடுத்திருக்கோம். ஒரு 5லேருந்து ஒரு 6 பேரோட தான் பார்ப்போம். நிறைய ப்ரொஃபைல் வந்து நிறைய வந்து நம்ம கால் பேசியிருக்கோம். நிறைய 1 to 1 இன்டர்வியூ வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்க்கான குரூப் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்பில் வந்து உங்களோட இதே மாதிரி பிடிஎஃப் இருக்கும். இந்த பிடிஎஃப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் 1 to 1 உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எடுப்பேன். ஸோ அதில் எதெல்லாம் சரி பண்ணணும், எதுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுவேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி எஸ்ஐ ரிசல்ட் வருமா வராதுன்னு இந்த கேள்வி வந்துச்சு, தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் வந்து கேட்டுறாதீங்க. எஸ்ஐ ரிசல்ட்டுக்கு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லிடுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போது ஆகஸ்ட் 28 நமக்கு ஒரு ஹியரிங் வருது. ஆகஸ்ட் 28 ஒரு ஹியரிங் வருது அப்படின்னா, சப்போஸ் ஆகஸ்ட் 28 நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது அப்படின்னா, நமக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன டைம் பீரியட் ஆகும்னு சொல்கிறேன். அடுத்த இப்போ 28 ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, மேபி ஒரு 1 or 2 weeks, ஒரு 2 வாரத்தில் என்ன செய்யலாம், நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு வாரம் அல்லது ஒரு 2 வாரத்தில் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அப்போது எப்போ செப்டம்பர் 15 கிட்ட ஆயிருமா, கிட்டத்தட்ட செப்டம்பர் 15 கிட்ட ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, பேரலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரவுண்டுக்கு பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அதுக்கு நியர்லி ஒரு 15 days ஆச்சும் ஆகும். கிரவுண்டு பெர்மிஷன் வாங்குறது அப்படின்றது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கணும். எங்கெங்கே சென்டர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதுக்கான டியூட்டிஸ்கெல்லாம் போலீஸு, அதுக்கப்புறம் பிடி மாஸ்டர், இவங்களோட டியூட்டிஸும் நம்ம பார்க்கணும். அவங்களோட அந்த ஃப்ரீயாக இருக்காங்களா, இல்லை அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, நேரம் ஒதுக்கும் தன்மை, அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அப்படின்னா இப்போ செப்டம்பர் முடிஞ்சிடும். நமக்கு செப்டம்பர் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து நமக்கு அக்டோபர் வருது. இப்போ அக்டோபர் வந்தது அப்படின்னா, அக்டோபரில் பிசிக்கல் இருக்கலாம். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு என்ன இருக்கும்? ஸோ அக்டோபர் 16, ஐ திங்க் 16 நினைக்கிறேன். 16 வந்து கட்டபொம்மன் குரு பூஜை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அக்டோபர் 1 சம்திங் எதுவும் இருக்கான்னு தெரில. ஆனால் அக்டோபர் 16 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அக்டோபர் 24, அப்புறம் 27, அதுக்கப்புறம் 30. ஸோ இது எல்லாமே குரு பூஜை நடக்கிற நாட்கள். ஸோ அப்போ ஓவராலாக தமிழ்நாட்டில் இருந்து நிறைய ஸ்ட்ரென்த் வந்து இங்கே பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் பிளேசஸ்க்கு வருவாங்க. ஸோ டியூட்டியுமே இப்போது ராம்நாடு இருக்குன்னா ராம்நாடு மட்டும் அங்கே மட்டும் டியூட்டி எடுக்க மாட்டாங்க. ஓவராலாக தமிழ்நாட்டில், அதாவது சென்னையிலேருந்து கூட வரலாம். சென்னையில் இருப்பாங்க. இப்போ திண்டுக்கல் ரீஜியன், சிவகங்கை, இவங்கெல்லாம் டியூட்டி தூக்கி எங்கே போடுவாங்க, இப்போ ராம்நாடு போடுவாங்க. அப்போ இந்த போலீஸ்க்கான டியூட்டிஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி வந்துடுதுன்னு நினைக்கிறேன். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கிட்ட நியர்லி தீபாவளி வந்துடுது. ஸோ நமக்கு ஃபிசிக்கல் நடந்தால் பிஃபோர் இந்த ஆகஸ்ட்டு 16லேருந்து 26 இந்த கேப்பில் நடக்கலாம். இல்லை பிஃபோர் 15க்குள்ளே நடக்கலாம். ஸோ இன்பிட்வீன் இந்த எண்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. அதே மாதிரி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தீபாவளி வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது நான் இது எல்லாமே எதை கால்குலேட் பண்ணி வச்சு சொல்கிறோம். ஆகஸ்ட் 28 நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தா, இன்கேஸ் ஒருவேளை இது வந்து ஒரு 10 நாள் தள்ளி போகுதுன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாமே அப்படியே நீங்கள் வந்து 10 days தள்ளி கொண்டு போய்க்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஓரளவு இப்போ நான் சொன்ன கால்குலேஷன் எல்லாமே ஒரு 10 days வந்து தள்ளி போயிட்டு போயிருங்க. ஸோ அதே தான், ஒரு ஹியரிங் வந்து 1 வாரம் தள்ளி போகுது, 2 வாரம் தள்ளி போகுதுன்னா அடுத்தடுத்து இந்த ப்ராசஸும் டிலே ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு எனக்கும் தெரியாது. ஸோ இது நம்ம ஒரு கால்குலேஷன், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்கல் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ மட்டும்தான் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ ஃபிசிக்கல் ரெடி ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஃபிசிக்கல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்டர்வியூ வந்து நான் வந்து உங்களுக்கு பர்சனலாகவே தனியாக அதுக்கப்புறம் கைட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக போயிடலாம். இப்போ விஜயகுமார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நேம் இருக்குது. இந்த பயோடேட்டா பாருங்கள். விஜயகுமார் இருக்கார். பிடெக் ஐடி முடிச்சிருக்காரு. ரீஜன் வந்து இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து மதுரை. ஸோ கேம்ஸ் எதுவுமே போடலை. ஸோ இந்த மாதிரி கேம் எதுவுமே கொடுக்காம இருக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் வந்து கொடுத்துருங்க. நம்ம போகிறது வந்து ஒரு சர்வீஸ் வந்து எந்த மாதிரி சர்வீஸ் அப்படின்னா, ஒரு ஆக்டிவான சர்வீஸ் போகிறோம். ஒரு எஸ்ஐன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு போகும்போது ஸோ கிட்டத்தட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன நாலேஜ் பேஸாக கூட இருக்கலாம், இல்லை வந்து ஃபிசிக்கல் பேஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து யாருமே கிரவுண்டு பக்கமே எனக்கு இது வரைக்கும் கிரவுண்டில் காலே வச்சதில்லை அப்படின்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும். ஸோ கிரவுண்டுக்கு போயிருப்போம், ஏதோ ஒரு கேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு கேம் வந்து நீங்கள் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அந்த பேசிக்கை வச்சு நீங்கள் அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ அந்த பேசிக்ஸை வச்சு அதையும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கேம் விளையாட தெரிஞ்சால் போதும்,
அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஹாபீஸில் வந்து ஃபார்மிங் போட்டிருக்காரு. ஸோ நம்ம விஜயகுமார்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது ஃபார்மிங்கில் அவர் சொன்ன விஷயம் வந்து அப்படின்னா, மல்லிகைப்பூ செடி வளர்க்குறோம், மதுரை ரீஜனில் இருக்கோம் அப்படின்னா மல்லிகைப்பூ செடி வளர்க்குறோம் அப்படின்னா, இப்போ மல்லிகைப்பூ பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ மல்லிகைப்பூவில் பேசுகிறோம் அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டில் எங்கே வந்து அதிகமாக வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது, மல்லிகைப்பூ வந்து தமிழ்நாட்டில் எங்கே உற்பத்தி அதிகமாக இருக்குது, இந்த மல்லிகைப்பூ உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ், ஒரு மல்லிகைப்பூ உற்பத்தி பண்ணால் என்ன ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் உரம் போடணுமா, இல்லை வந்து இப்போது அந்த செடிகள் ஏதாச்சும் பாதிப்படையும் போது என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, இல்லை இயற்கை உரம் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை செயற்கை உரம் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து ரைசிங் ஆகலாம். ஸோ இந்த நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இயற்கை உரம் தான் சார் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ என்னென்ன டைப் ஆஃப் இயற்கை உரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். அப்போ நீங்கள் வந்து தொழு உரம், மண் உரம், இல்லை பசுந்தல் உரம், வாட்டவர் மேபி எதில் இருக்குது, இந்த வேப்பம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல பஞ்சகாவியா, ஸோ அந்த மாதிரி உரம் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் இருக்கலாம். அப்போ அந்த கொஸ்டின் வந்து அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும், அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அப்போ நீங்கள் இனிஷியலாக இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த ஃபார்மிங்கில் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் உரம் வந்து யூஸ் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து சொல்லணும் இயற்கை உரத்தில் நாங்கள் வந்து பசுந்தால் இதெல்லாம் போட்டு நாங்களாவே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறான்னு சொல்லி முடிச்சிங்கன்னா, எப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதோட அது ஃபுல் ஸ்டாப் ஆயிரும். இல்லைன்னா அது வெளியில் வாங்குவேன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதாவது நிறைய கேள்விகள் வந்து போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எத்தனை நாள் ஆகும், ஒரு உரம் ரெடி ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஏஆரில் இருந்து தான் சொல்லியிருந்தார். இப்போ ஏஆரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அக்யூஸ்டு தான் மேக்ஸிமம் வந்து எஸ்கார்டு எடுத்துகிட்டு போவீங்க, அக்யூஸ்டுக்கு வந்து எஸ்கார்டு எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ வந்து ஹேண்ட் கேப் போட்டு வந்து எடுத்துகிட்டு போகணுமா, ஒரு அக்யூஸ்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஹேண்ட் கேப் வந்து போடணுமா அப்படின்றத மஸ்டான ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ எல்லா அக்யூஸ்டுக்குமே நம்ம ஹேண்ட் கேப் போட்டு விடுறோமா, இல்லை ஒரு அக்யூஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஜெயிலேருந்து எடுக்கிறீங்க, ஒரு ஜெயிலேருந்து ஒரு அக்யூஸ்ட் எடுக்கிறோம், ஒரு மேபி அவர் A1 கூட இருக்கட்டுமே. இப்போ A1 போது அவர் வந்து நிறையா வந்து அடிச்சிருக்காங்க, இப்போ ஸ்டேஷனில் வச்சு அதாவது ஜெயிலில் வச்சு அவரை வந்து அடின்னு அடித்து துவச்சிருக்காங்க, உடம்புலாம் கொஞ்சம் அங்கங்கே காயமாக இருக்குது. அப்படின்னும் போது அந்த மாதிரி அக்யூஸ்டை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போவீங்களா, எப்படி வந்து எடுத்துகிட்டு போவீங்க, எடுத்துகிட்டு போகலாமா போகக்கூடாதா? அப்போ இந்த மாதிரி கேள்விக்கும் நம்ம பதிலுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். சப்போஸ் அவர் உடம்புல வந்து நிறைய காயங்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க, அக்யூஸ்ட் எடுத்து போவீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படின்றத ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து சொல்லணும். அது வந்து பொறுமையாக சொல்லணும். அதுக்கு என்ன ரூல், உங்கள் பிஎஸ்ஓவில் ரூல் என்ன சொல்லுது, இல்லை அதுக்கு லா என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்கள் சுப்பீரியர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளோட சேஃப்கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு A1 வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் நீங்கள் கூட்டு போகும்போது இறந்துட்டாருன்னா உங்கள் வேலையே போயிடும், உங்களும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஒரு அக்யூஸ்ட் எடுக்கணும்னா என்னென்ன பார்க்கணும், அவர் உடம்புல காயங்கள் இருக்கா, ஹோல் பாடியில் செக் பண்ணணும், பாடியில் எதுவும் மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்றத ஃபுல்லாக வந்து பாடி ஃபுல்லாக செக் பண்ணணும், அவரோட அங்க அடையாளங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். அஸ் பர் அந்த டாக்குமெண்ட் அவங்க கொடுப்பாங்க, அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த ரிப்போர்ட் படி அங்கே இருக்கிற அங்க அடையாளங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அது அந்த பர்சன் தானா, நம்ம வாங்குற பர்சன் அந்த பர்சன் தானா அப்படின்றத ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி அவர் கூப்பிட்டு போகணும். மேலும் அங்கே உள்ள ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர் அவங்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. A1 த்ரெட்டனிங் இருக்குது, இவர் தப்பிச்சு போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ஹேண்ட் கேப் போட்டு கூப்பிட்டு போகலாம். ஸோ அவங்களே சொல்லிடுவாங்க ஹேண்ட் கேப் போட்டு கூப்பிட்டு போயிருங்க, த்ரெட்டனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அப்படின்னா நம்ம கை செக்யூரிட்டியாக அவர் வந்து கூப்பிட்டு போகணும். ஸோ ஒரு நார்மலாக ஒரு சின்ன அடிதடி கேஸுக்கு கூப்பிட்டு போகிற ஒரு ஆளை வந்து நம்ம வந்து ஹேண்ட் கேப் போட்டு கூப்பிட்டு போகணும் கிடையாது. ரெண்டாவது நீங்கள் ஹேண்ட் கேப் போட்டு கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா இவர் போய் ஜட்ஜில் சொன்னாலும் அப்பயும் உங்களுக்கு பிரச்சனை தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நம்ம அடிஷ்னலாக நிறைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ஏஆரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரி பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ரோல் கால் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பிஎஸ்ஓ பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இதுதான் ஓவரால். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா விஜயகுமார், இந்த நேம் வந்து முக்கியமானது. ஸோ இந்த பேரில் இருக்கிறவங்க எல்லாமே ஆப்ரேஷன் கக்கூன் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேஷன் கக்கூன் எந்த வருஷம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அந்த வருஷத்தில் ஏதாச்சும் முக்கியமான இன்சிடென்ட்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கா, ஆப்ரேஷன் கக்கூன்னா வீரப்பனை பற்றினது. ஸோ அது சம்மந்தமாக பார்க்கும்போது யானை தந்தம் பார்க்கணும், சந்திர மரத்தை பற்றி பார்க்கணும். ஸோ அந்த சந்திர மரம் வந்து எவ்வளோ வந்து உற்பத்தி ஆகுது, அதாவது அதனால் பெனிஃபிட்ஸ் என்ன, ஏன் வந்து சந்திர மருந்தங்கள் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க, ரெட்வுட்னா என்ன, ஸோ இதெல்லாம் ஏன் வந்து வீரப்பனை வந்து கொலை பண்ண அதாவது அந்த என்கவுண்டர் ஏன் பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக பண்ணாங்க, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த டைமில் தமிழ்நாடோட சிஎம் யார், இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஹெட் யார் அப்படின்றத எல்லாமே ஃபுல்லாகவே வந்துருக்கணும். ஸோ முன்னாள் ஆஃபீஸர், அதாவது அவங்க வந்து அந்த சார் பேர் வந்து விஜயகுமார் தான். ஸோ அவங்க வந்து இந்த ஆப்ரேஷனில் முக்கியமானதாக இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும். முக்கியமானது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சம்மந்தமாக முக்கியமான ஏதாச்சும் தினங்கள் இருந்தால் அப்படின்னா, இப்போ நம்ம முனிரான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் முனிரான்னு தான் நினைக்கிறேன். முனிராட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அக்டோபர் ஐ திங்க்
அக்டோபர் 16 ஏதோ சொன்னாங்க, வேர்ல்டு ஃபுட் டே சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, இப்போ ஃபுட் டே அப்படின்னு ஒரு டேட்டில் உங்கள் டேட்டில் வந்து முக்கியமானது இருந்திருக்குன்னா உங்கள் அப்ளிகேஷன் அவங்க கையில் இருக்கும், அதனால் உங்கள் டேட்டா பற்றி தெரியும். ஸோ அதனால் இந்த அக்டோபர் 16 அப்படின்றது இப்போ அவங்க ஃபுட் டே, ஐ திங்க் அக்டோபர் 16 தான் நினைக்கிறேன், ஃபுட் டே தான் சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த உணவு நாள் அப்படின்னா அப்போ அந்த உணவு சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ உணவுனா என்னென்ன உணவுகள் இருக்குது, உணவுகள்னால இப்போது நிறையா வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே வருது. இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்னால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, ஐநா வந்து எப்போ வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, உலக உணவு தினமாக எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, எந்த வருஷம் வந்து சர்வதேச உணவு ஆண்டுன்னு அப்படின்னு எதுவும் செலிப்ரேட் பண்ணுறோமா, தமிழ்நாடு இந்தியா லெவலில் எதுவும் இதுக்காக தனியாக செலிப்ரேட் பண்ணோம்னா, நம்மளோட பாரம்பரிய உணவுகள் என்ன, லாஸ்ட்டாக வந்து ககன்யான் திட்டத்துக்கு வந்து இட்லி வந்து எடுத்துகிட்டு போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலிங்காக எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உங்களோட கோர்ஸ் பிடெக் ஐடி முடிச்சிருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த ஐடி சம்மந்தமாக நீங்கள் எஸ்ஐக்கும் ஐடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஸோ நம்ம விஜயகுமார்ட்ட பேசின வரைக்கும் நாங்கள் வந்து QR கோடு நம்பர் பிளேட்டில் வந்து QR கோடு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே, அது பெஸ்ட்டு. அந்த மாதிரி ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பாசிட்டிவான அப்ரோச் கொடுக்கும். அந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவான அப்ரோச்சஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கலாக என்னோட டிகிரியை நான் இதனால் இன்ஸ்பயர் ஆகி தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஒரு நல்ல பதிலாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது பார்க்க வேண்டியது ஏரியா மதுரை. இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்ட்னா மதுரை டிஸ்ட்ரிக்டை நம்ம ரீஜன் எடுத்துப்போமே, நம்ம சிவகங்கை, ராம்நாடு, மதுரை, திண்டுக்கல், தேனி, அப்படி இந்த பக்கம் போனோம்னா புதுக்கோட்டை, இந்த பக்கம் போனோம்னா விருதுநகர், அப்படியே அங்கிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி. ஸோ இந்த தென் மாவட்டங்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மெயினான ஒரு பிரச்சனை அப்படின்றது கம்யூனல் கிளாஸ் தான், ஜாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதி பிரச்சனை தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த வெறுமனே இப்போ இந்த மதுரைன்னு போட்டோம் இல்லை ராம்நாடு சிவகங்கை போடுறோம் அப்படின்னா, முதல் கேள்வி, முதல்ல இருந்து வரீங்களா, ஜாதி பிரச்சனை இருக்குமே என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஏரியாவில் ஏன் அதுக்கு எது ஜாதி சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பர்டிகுலராக அந்த எந்த ரெண்டு கம்யூனலுக்கு வந்து மேஜராக வந்து அந்த கிளாஷ் நடக்குதோ அந்த ரெண்டு கம்யூனல் பேரு கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம், கம்யூனல் கிளாஸ் பற்றி கேட்டால் நீங்கள் அந்த கம்யூனல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. அதாவது இந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தக்கூடாது. ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இரு தரப்பினர், ரெண்டு தரப்பினர் இருக்காங்க. ஒன்று வந்து நாங்கள் தான் பரம்பரையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பரம்பரை வந்து நாங்கள் இப்போ வந்து வளர்ந்து வந்துட்டோம், நாங்கள் மேலே வந்துட்டோம், வளர்ந்து வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். ஒன்று வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம் அப்படின்ற ஒரு தலைமுறை, இன்னொரு தலைமுறை வந்து வளர்ந்து வந்த தலைமுறை. ஸோ இந்த வளர்ந்த தலைமுறைக்கும் வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கும் இடையில தான் இந்த கிளாஸ் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து கம்யூனலில் சொன்னீங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த கம்யூனலில் மட்டும்தான் சண்டை நடக்குதான்ற மாதிரி கேள்வி வந்துடக்கூடாது. எல்லா கம்யூனல்லையுமே சண்டை நடக்கும். ஒரே கம்யூனலுக்குள்ளேயும் சண்டை நடக்கும், ஊர் விட்டு ஊர் சண்டை நடக்கும். அதே மாதிரி கீழே மேலே அப்படின்ற ஏற்றத்தாழ்வுனால சண்டைகள் நடக்கும். அதில் பர்டிகுலராக நம்ம ஒரு கம்யூனல் மட்டும் சொல்லிடக்கூடாது. இந்த ரெண்டு கம்யூனல்னால் சண்டை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து நீங்களே செட் பண்ணி வச்சிடக்கூடாது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் மதுரையோட சிறப்புகள், மதுரை இருக்குன்னா மதுரையோட சிறப்புகள், மதுரையில் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கோ அந்த சிறப்புகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். மதுரைன்ற போது உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. ஸோ வரலாற்று ரீதியாக நீங்கள் காந்தியை பற்றி படிச்சுக்கணும், என்எம்ஆர் சுப்பராமன் பற்றி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் யார் நம்ம சொல்லுவோம், ரோசாபுத்துறைன்னு ஒருத்தர் சொல்லுவார்ல, ஸோ அவரும் பற்றி படிச்சுக்கணும். அது மாதிரி நிறையா வந்து பொயட்ரிஸ் வந்து நிறைய கவிஞர்கள் இருப்பாங்க. நிறைய வரலாற்று ரீதியாக ராணி மங்கம்மாள் முக்கியமானவங்க. வரலாற்றிலேயே முக்கியமாக பார்க்கக்கூடியது ராணி மங்கம்மாள். ஸோ தன்னந்தனியாக, அதாவது தன்னந்தனியாக வெள்ளையனை தன்னந்தனியாக எதிர்த்த பெண்மணினா ராணி மங்கம்மாள் அவர்கள் சொல்லுவோம். ஸோ ஒரு வரலாற்றில் முக்கியமான மங்கம்மாள் சத்திரம் அது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருமலை நாயக்கர் மகால் பற்றி நம்ம நிறையா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது கண்ணகியை பற்றி படிக்கும்போது நம்ம பல்லவர்கள், சோழவர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் எல்லாரையுமே படிச்சு ஆகணும். அப்போது இவங்க சேர சொல்ல பாண்டியர்கள் அந்த மூவேந்தரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணகி தான். ஸோ அதனால் கண்ணகியை பற்றி நீங்கள் டீட்டெயிலிங்காக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மதுரையோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மல்லியோட சிறப்புகள் அப்படின்றத, அங்கே என்னென்ன ஜிஐ டேக் இருக்குது, உங்கள் ஏரியா இருக்குன்னா உங்கள் ஏரியாவில் என்னென்ன ஜிஐ டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக A to Z வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். சரிங்களா? கேள்வி நிறைய இருக்காது. நான் திரும்ப சொல்கிறேன், கேள்வி நிறைய இருக்காது. நீங்கள் பதில் சொல்கிறது அதுலேருந்து கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? இது வந்து நம்ம விஜயகுமாருக்கு வந்து சொன்னது விஷயம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கமலக்கண்ணன். ஸோ இந்த பேர் இருக்குன்னா அந்த பேருக்கான மீனிங் கேட்பாங்க. இப்போ கமலக்கண்ணன் அப்படின்னா, ஸோ கண்ணன் அப்படின்றது ராமரோட ஒரு பேர். அப்போ ராமர் வர்றதுனால எங்கே போகலாம், டைரெக்டாக அயோத்தி கோயில் வந்து எந்த வருஷம் கட்டினாங்க, எந்த பிளேஸில் இருக்குது, யார் தலைமை சிற்பி அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? முக்கியமானது. ஸோ அது படிக்கும்போது ராமாயணம், கம்பராமாயணம் ரெண்டுமே படிக்கணும். ஸோ
கம்பரை பற்றியும் படித்து வச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கீங்கன்னா, இப்போ நம்ம கமலகண்ட பேசும்போது நான் வந்து ட்ரோன் ஆப்ரேட்டிங் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு இப்போ உள்ள நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ வந்து அப்டேட்டட் வந்து ட்ரோன் தான். ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டு ஆன்சர் தான் அதுவும். கமலக்கண்ணன் சொன்னது ஒரு பெஸ்ட் ஆன்சர் தான். ஸோ அந்த ஏரோநாட்டிக்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரை ட்ரோன் ஆப்ரேட்டிங் என்னால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், என்னால் ட்ரோன் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது ஒரு நல்ல ஆன்சர் தான். அதுக்கப்புறம் அவரோட டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா அப்படின்னா அரியலூர். அரியலூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து அதிகமாக இருக்கும். அரியலூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அரியலூரில் வந்து வெறும் சிமெண்ட் ஃபேக்ட்ரி மட்டும் இருக்குது. அப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தமாக நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா அப்படின்னா இப்போது அரியலூரில் வந்து இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால அதிகமான பொல்யூஷன்ஸ் வருது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இதனால் அந்த இண்டஸ்ட்ரி வந்து இங்கே தேவையா அப்படின்னா, அது எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இண்டஸ்ட்ரி வந்து தேவையா அப்படின்றத விட, அதில் அதாவது இண்டஸ்ட்ரி இருக்குன்னா, இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து தேவையான ஒரு கேள்வி கேட்டால், நம்ம அது பாசிட்டிவ் சைட்ஸும் சொல்லணும், நெகட்டிவ் சைன்ஸும் 2மே சொல்லணும். அதாவது இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால இங்கே வேலைவாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கிடைக்குது. இண்டஸ்ட்ரீஸ் இல்லை அப்படின்னா இங்கே வந்து வேலைவாய்ப்புகள் இன்னும் குறைஞ்சு இங்கே வந்து குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னா வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெகட்டிவ் வந்து அப்படின்றது அஸ்பர் நம்மளோட ரூல் படி பொல்யூஷன் வந்து அண்டர் கண்ட்ரோலில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி பொல்யூஷன்ஸ் வரதான் செய்யுது. ஸோ இதுக்கு நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோ இல்லை நம்மளோ இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ் சேர்ந்து அடிஷ்னல் நிறைய மரங்கள் வந்து நட்டோம் அப்படின்னா இந்த பொல்யூஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதனால் மக்களுக்கு வரக்கூடிய இந்த மூச்சுத்திணறல், ஆஸ்துமா இந்த போன்ற நோய்கள் எல்லாமே நம்ம வந்து இன்னும் குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லணும். அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் சொல்கிறீங்க அரியலூர் அப்படின்னா, அப்போ கங்கை கொண்ட சோழபுரம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ராஜேந்திரனை பற்றி தெரிஞ்சுக்கணும், ராஜராஜனை பற்றி தெரிஞ்சுக்கணும், சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட சிறப்புகள் தெரிஞ்சுக்கணும், அவங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சிறப்புகளில் நீங்கள் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடான எல்லா போர்ஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், கபடி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ கபடி கபடின்றது வெறுமனே இப்போது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு. ஸோ டீமுக்கு எத்தனை பேர், அதோட டைமென்ஷன் என்ன, லாஸ்ட்டாக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் யார், மென்னில் யார், உமனில் யார், இந்தியாவோட கபடி டீமோட கேப்டன் யார், தமிழ்நாடோட கபடி டீமோட கேப்டன் யார், நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் பிளேயர்னு கேட்கலாம். கபடியில் நீங்கள் என்ன பிளேயர்னு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம். கபடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரைடுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வந்து இருக்கும், அந்த போனஸ் பாயிண்ட்னா என்ன, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கபடியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தடுத்த இன்டர்வியூவில் வந்து நிறையா வந்து கேள்வி கேட்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதுதான். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு அகலவரைச்சில் அந்த ஃபிஷிங் ஊக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நம்ம தூண்டில் சொல்லுவோம்ல, அந்த தூண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த தூண்டில் வந்து எந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மீன்கள் இருக்குது, நீங்கள் எங்கள் ஏரியில் பிடிப்பீங்களா, இல்லை குளத்தில் பிடிப்பீங்களா, இல்லை ஆற்றுல பிடிப்பீங்களா, கடலில் பிடிப்பீங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இப்போ அது எந்த ஏரியான்னு பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் அதுக்கு ரெடி ஆகிக்கணும். அப்புறம் ரிவார்ட் ஃபார் ரெஸ்கியூ, இந்த மாதிரி அவார்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கணும், சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். நம்ம வந்து வெறுமனே வந்து அச்சீவ்மெண்ட்ஸோ ரிவார்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஒன்று அவர் என்ன சொன்னார், என்னோட எஸ்ஆர் புக்கில் ஏற்றிருக்காங்க சார், அதனால் நான் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ்ஆர் புக்கில் உங்களோட எஸ்ஆர் புக்கில் ஏற்றிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் இல்லை அது சம்மந்தமான மெடல்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது வச்சுருந்தா மட்டும்தான் இந்த ரிவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து அதாவது ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் எதுவும் இல்லாமல் இதில் வந்து ஃபில் பண்ணிடக்கூடாது. சரியா? அப்புறம் 4 வருஷம் இவரும் இதில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சோசியல் ஒர்க் போட்டிருந்தாரு. ஸோ அந்த சோசியல் ஒர்க் அப்படின்றத இங்கே போடவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி சர்வீஸ் தான், நீங்கள் ஒர்க் பண்ணுறதே கிரேட் 2 கான்செப்ட் தான், நீங்கள் ஒர்க் பண்ணுறதே ஒரு சர்வீஸ் தான். அந்த சர்வீஸில் வந்து திரும்ப வந்து சோசியல் ஒர்க் அப்படின்றது போடக்கூடாது. நீங்கள் பர்சனலாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் இதோட பொறுத்த வரைக்கும் இது. ஸோ அதுக்கப்புறம் முனிராவோட பார்த்தோம் அப்படின்னா இவங்க MBA பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸில் முடிச்சதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நீல்கிரிஸில் இருக்காங்க. ஸோ நீல்கிரிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து முக்கியமானது நீலகிரிஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து நீலகிரியை கண்டுபிடிச்சது, இந்த நீலகிரிக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னா, அப்போ நீலம் அதாவது நீல் அப்படின்றது நீல நிறம், கிரி அப்படின்றது மலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீலம் கலந்த மலை, அந்த மலைக்கு பேர் நீலகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெஸ்ட்டு வந்து இதோட கேட்டாங்க அப்படின்னா சிறப்பு என்னன்னு கேட்கணும்னா நம்ம வந்து அந்த ட்ரெயின் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து குறிஞ்சி மலர் வந்து இங்கே சிறப்பு. அதுக்கப்புறம் முக்கியமானது இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஆன்சர் பண்ணக்கூடியது நம்மளோட
நீலகிரி தார், நீலகிரி வரையாடை வந்து ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வரையாடை பற்றி தெரிஞ்சுக்கணும். வரையாடு வந்து எப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அந்த தமிழ்நாடு விலங்கு அதை தேசிய தமிழ்நாடு சின்னத்தில் வந்து எப்போ வந்து அப்ரூவ் பண்ணாங்க, எந்த வருஷம் அப்ரூவ் பண்ணாங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இவங்களும் கேம்ஸ் எதுவுமே போடலை. ஸோ அவங்களும் கேம்ஸ் வந்து போட சொல்லியிருந்தோம். மெஹந்தி கொடுத்துருக்காங்க, ஹாபிஸ் வந்து மெஹந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ரிமைனிங் ஏரியா வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா வேக்கண்ட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அவார்ட்ஸ் எல்லாமே. பட் நீங்கள் ஒர்க்கு இந்த இது காவல்துறை பணிகள்லாம் இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் முந்தைய பணி விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா மெஹந்தி அப்படின்றது அவங்க ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் இங்கே போட்டுடலாம். சரியா? ஸோ இதுதான் இவங்களோட மொத்தமாக இது. ஸோ இது போல் இன்னும் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜெகன். ஸோ அவரும் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்காரு. ஸோ மேக்ஸ் சம்மந்தமான ஃபார்முலாஸ் எல்லாமே கேட்கலாம், அதோட அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம், திருவண்ணாமலையோட சிறப்புகள் கேட்கலாம், கபடி தான் இவரும் போட்டிருக்காரு. இப்போது ஹாபீஸில் வந்து குக்கிங் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த குக்கிங்கில் நான் காமனாக கேட்டது பிரியாணி எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி காமனாக ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு 4 பேருக்கு வந்து வேறு ஏதாச்சும் சமைக்கணும். இப்போ ஒரு 4 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் ரெடி பண்ணலாம், ஒரு மட்டன் சமைக்கிறதுக்கு, ஒரு ஆடு சமைக்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய கேட்கலாம். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லிடணும் அப்படின்னா குக்கிங் போட்டோம் அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்கோம்னா நாங்கள் பொழுதுபோக்கு 4 பேருக்கு அளவுக்கு சமைக்க தரேன்னு ஃபஸ்ட்டு இன்ஷியலாக சொல்லிடணும். குக்கிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக, ஆமாம் சார் ஒரு 4 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த லெவலுக்கு வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோ சிக்கன் தான் எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்றத இனிஷியலாகவே மென்ஷன் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் இவரும் போட்டிருக்காரு. ஸோ அவார்ட்ஸ் எதுவும் இல்லை, 6 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கும் அது ஸ்பெசிஃபைடு ஒர்க் வந்து இவருக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜு. ஸோ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் சம்மந்தமான நிறையா கொஸ்டின்ஸ் வரும். முக்கியமாக நீங்கள் இந்த மதுரை ரீஜன்லேருந்து ஹிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மதுரையை பற்றின வரலாறுகள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஸோ அதனால் முக்கியமானது இந்த கிரிக்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டிருக்கிறது வந்து கிரிக்கெட் தான் போட்டிருக்காங்க. அப்போ கிரிக்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரா இல்லை பவுலிங் ஆல்ரவுண்டரா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பவுலிங் வந்து என்ன மாதிரி பவுலிங் போடுவீங்க, ஸ்பின் போடுவீங்களா இல்லை பாஸ் போடுவீங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து ரைட் ஆகலாம். இது வரைக்கும் இந்த கிரிக்கெட் சம்மந்தமான கேள்வி கேட்டது வந்து என்ன பால் யூஸ் பண்ணுவாங்க, ரெட் கலராக பிங்க் கலர், எந்த மாதிரி கேம்ஸ்க்கு வந்து ரெட் கலரும் பிங்க் கலரும் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் பால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எல்பிடபிள்யூனா என்ன, டிஆர்எஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட் வந்து ஏன் கொடுப்பாங்க, ஃப்ரீ ஹிட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, முக்கியமாக அப்புறம் நம்ம நிற்கக்கூடிய அந்த ஸ்டெம்போட ஹைட்டு, பேட்டோட வெயிட்டு, பேட்டோட சைஸு, பாலோட வெயிட்டு, பாலோட டைமென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து அந்த லைன்ஸோட அவுட்டர் லைன்ஸோட அந்த பிச் லென்த்து வந்து எவ்வளோ இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம கிரிக்கெட் போட்டோம்னா நம்ம பேசிக்ஸாக தான் விளையாடுவோம், இருந்தாலும் இது எல்லாமே படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா இதுக்கு முன்னாடி கேட்டது வந்து கேரம்பல்னா என்ன, கூகுளின்னா என்ன, இன்ஸ்விங்னா என்ன, அவுட் ஸ்விங்னா என்ன, லெக் ஸ்விங்னா என்ன, ஆஃப் ஸ்விங்னா என்ன, எந்த பால் எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வரும். ஸோ அது ரிலேட்டடாகவும் நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிரிக்கெட் சம்மந்தமாக படிக்க வேண்டியது இது வரைக்கும் யார் வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ சாம்பியன்ஷிப் ஆனது, யார் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இருந்தது, ஐபிஎல்லாக இருக்கட்டும், 100ஆக இருக்கட்டும், வாட் எவர் மேபி லாஸ்ட்டாக நடந்த டோர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ஐசிசி நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்ஸ்க்கான லாஸ்ட்டாக ஏதாச்சும் முக்கியமான ஈவெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக T20 நடந்தது, இப்போ அடுத்து வரக்கூடிய ஓடிஐ வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுது, எந்த பிளேஸில் நடக்க போகுது, எத்தனை நாடுகள் வந்து பங்கேற்க போகுது, புதுசாக வந்து இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஓடிஐயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ல்டு கப்புக்காக நிறையா டீம்ஸ் கொண்டு வராங்க, அதில் புதுசாக ஒரு ரூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாமே A to Z வந்து படிச்சுக்கணும். சரியா? ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்தது காமனாக. ஸோ இவரும் அதே தான் ரித்திக் அப்படின்றது. ஸோ மைக்ரோபயாலஜி அப்படின்றது இவர் செங்கல்பட்டு அப்படின்னா. ஸோ எல்லாமே அதுதான், உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருந்து என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ அது எல்லாமே கேளுங்க. அது எல்லாமே ஃபுல்லாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்லே இருக்கும், அதிலேயே வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாருக்குமே நம்ம 1-to-1 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஜிம்முன்னு ஒன்று போடுவாங்க, ஹாபிஸில் வந்து ஜிம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ இந்த ஜிம்மு போகிறவங்க ஜிம்மை பற்றி A to Z வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஆஃபீஸர்ஸும் கண்டிப்பாக ஜிம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னது, நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம், ஹைட்ராலிக்ஸோட தத்துவம் என்னென்னு கேட்கலாம். ஜிம்மில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் கேட்கலாம். ஸோ எந்த ஒர்க் அவுட்டுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் யூஸ், அது ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஸோ அந்த பேர் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த ஜிம்முன்னு போட்டிங்கன்னா A to Z ஜிம்மை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாடி பில்டிங்கை வந்து யார் டாப்பில் இருக்கா, லாஸ்ட்டில் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா, வேர்ல்டு லெவலில் மிஸ்டர் வேர்ல்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் நிறைய இருந்தது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து எஸ்ஐக்கான கைடன்ஸு. ஸோ ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக கைட் பண்ண போகிறோம். ஸோ
விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எஸ்ஐக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்தராக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.